ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. நிதித்தியாசனம் என்னும் தியான பயிற்சியை அபியாசம் செய்து வருகின்றோம். நிதித்தியாசனம் என்பது புதிதாக எந்த ஞானத்தையும் பெறுவதற்காக செய்யப்படுவது அல்ல. நிதித்தியாசனத்தில் 2 அம்சங்கள் உள்ளது. ஒன்று ஆத்மாவை பற்றி சிந்திப்பது, அதன் நித்தியத்துவத்தை சிந்திப்பது. மற்றொன்று அனாத்மாவின் நிலையாமையை சிந்திப்பது. நிதித்தியாசனம் என்னும் தியானத்திற்கு மன ஒருமுகப்பாடு அவசியம் என்றாலும் நமக்கு ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. தியானிக்கப்படும் விஷயம் இங்கு மிகவும் அவசியமாகும். சூழ்நிலைகளின் நிலையாமையை பற்றி சிந்தித்தோம். உறவுகளின் நிலையாமையை பற்றி சிந்தித்தோம். இப்போது ஷரீரத்தின் நிலையாமையை பற்றி சிந்தித்து வருகின்றோம். இது ஒரு எதிர்மறையான தியானம் என்று நினைக்க வேண்டாம். பல நேரங்களில் நாம் நமக்கு இறைவன் கொடுத்த சௌக்கியங்களின் அருமையை உணராதவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் உலகத்தின் நிலையாமையை, ஷரீரத்தின் நிலையாமையை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் இத்தகைய பாவனைகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நம்முடைய மரணத்தை பற்றி சிந்தித்தோம். இப்போது ஒரு கற்பனையான சூழ்நிலையை
நாம் சிந்திக்க உள்ளோம். நம்முடைய கை கால்கள் திடீரென்று செயலிழந்துவிட்டால் எப்படிப்பட்ட துன்பத்தை நாம் அனுபவிப்போம் என்பதை சில நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு அபார கருணையோடு நம்முடைய இந்திரியங்களுக்கு சக்தியை அளித்துள்ளான். ஆனால் நாம் நமக்கு கிடைத்தவற்றை பற்றி சிந்திக்காமல் நமக்கு கிடைக்காத பல ஏமாற்றங்களை பற்றியே சிந்தித்து வருகின்றோம். நம்முடைய கை கால்கள் திடீரென்று செயலற்று போய்விட்டால் அது எப்படிப்பட்ட துன்பத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை சில நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை எப்படி நடத்துவார்கள்? நம்மை கண்டு பரிதாபப்படுவார்களா? இரக்கப்படுவார்களா? ஏளனம் செய்வார்களா? நாம் இதுவரை இதை சாதித்தேன், இவ்வளவு சம்பாதித்தேன், இவ்வளவு புகழ் பெற்றேன் என்ற கர்வத்தோடு நடமாடி வந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது நமக்கு எப்படிப்பட்ட மனோநிலை இருக்கும்? இதுவரை நம்மை கண்டு பயந்தவர்கள் இப்போது நம்மை பரிகாசம் செய்யலாம். இப்போது நாம் அவர்களுக்கு பயப்படும் சூழ்நிலையை இறைவன் உண்டாக்கலாம். எப்படி ஆயினும் நாம் இதுவரை நமக்கு கிடைத்த இறை அருளை பற்றி சிந்திக்காமல் குறைகளையே நினைத்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. எத்தனை நாள் நாம் இறைவனுக்கு என்னுடைய காலால் என்னை நடக்க வைப்பதற்கு நன்றி சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய கைகளால் என்னுடைய செயல்களை செய்ய வைத்திருக்கின்றாயே இறைவா என்று நன்றி கூறி இருக்கின்றோமா? அனைத்தும் நமக்கு இறைவன் கொடுத்திருப்பதால் அதை நாம் கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். நமக்கு கிடைத்த இந்த ஷரீரத்தின் அருமையை உணராதவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இந்திரியங்களின் அருமையை உணராதவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தியானங்கள் நமக்கு நாம் கண்டுகொள்ள தவறிய நமக்கு கிடைத்திருக்கின்ற அனுகிரகத்தை நினைவுபடுத்தும். இனி நாம் வாழப்போகும் சொற்ப காலத்தில் நம்முடைய கைகளை எதற்காக பயன்படுத்தப் போகின்றோம்? நம்முடைய கால்களை எதற்காக பயன்படுத்தப் போகின்றோம்? ஒவ்வொரு அவயவத்தையும் எதற்காக பயன்படுத்தப் போகின்றோம் என்பதை சற்று சிந்திப்போம்.
இந்திரியங்களின் சக்தியானது எப்போது வேண்டுமானாலும் போய்விடலாம். ஆனால் நாம் அதனுடைய அருமையை உணரத் தவறியவர்களாக வாழ்க்கையில் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இறைவனுடைய பெருங்கருணையை காணாமல் குறைகளையே பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம். சில நிமிடங்கள் இதை ஆழமாக சிந்திப்போம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. अष्टावक्रगीता. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यं च कथं प्राप्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिम् इच्छसि चेत् तात विषयान् विषवत्यज क्षमार्जवदया तोष सत्यं पीयूषवद्भज. श्लोक 9. एको विशुद्धबोधोऽहम् इति निश्चयवह्निना प्रज्वाल्य ज्ञानगहनं वीतशोकसुखी भव. यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जुसर्पवत् आनन्दः परमानन्दः सबोधस्त्वं सुखं भव. मुक्ताभिमानी मुक्तो हि बद्धाभिमान्यपि किं वहन्तीह सत्येयं यामति सा गतिर्भवेत्. आत्मा साक्षी विभुः पूर्णः एको मुक्तश्चिदक्रियः असंगो निःस्पृहः शान्तः भ्रमात् संसारवाणिव. कूटस्थम्बोधम् अद्वैतम् आत्मानं परिभावय. आभासोऽहं भ्रमं मुक्त्वा भावं बाह्यमदान्तरम् देहाभिमानपाशेन चिरं बद्धोऽसि पुत्रक. बोधोऽहं ज्ञानखड्गेन तन्निकृत्य सुखी भव.
நிஸ்ஸங்கோ நிஷ்க்ரியோசி த்வம் ஸ்வப்ரகாஷோ நிரஞ்சனः அயமேவ ஹி தே பந்தः சமாதிம் அனுதிஷ்டசி त्वया व्याप्तमिदं विश्वं त्वयि प्रोतं यदार्थतः शुद्धबुद्धस्वरूपस्त्वं मागमशुद्रचित्ततां निरपेक्षो निर्विकारः निर्भरशीतलाशयः अगाधबुद्धिरक्षुब्धः भवचिन्मात्रवासनः साकारम् अनृतं विद्धि निराकारं तु निश्चलम् एतत् तत्त्वोपदेशेन न पुनर्भवसम्भवः. நமக்கு அஷ்டாவக்ர கீதையில் ஜனகருக்கும் அஷ்டாவக்ரருக்கும் இடையில் நடக்கின்ற சம்வாதமாக இருக்கின்றது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் அஷ்டாவக்ர கீதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. உஷாக்கா வேல்மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண புக்கு அவங்க வந்து பொழிப்புற புக்கை ஓப்பன் பண்ணலை, வேறு ஒன்றும் கிடையாது. தமிழில் திருஷ்ய விவேகத்துக்கு நமக்கு பொழிப்புற புக்கு தனியாக இல்லை, அப்படி செய்யுளோ பொழிப்புரையும் சேர்ந்தே இருந்தது. இவங்க கொஞ்சம் பக்கத்தை பார்த்துட்டு இதில் நமக்கு பொழிப்புரை இருக்கிறத கவனிக்கலை. பக்கம் நம்பர் 1 இருக்குது நமக்கு அஷ்டாவக்ர கீதையோட பொழிப்புரைகள் இருக்குது. புதுசாக கொஞ்சம் பேர் வேறு சேர்ந்துருக்காங்க. உங்கள் வண்டியில் வனச்சான்ஸ்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. அதனால முதல்லேருந்து கொஞ்சம் நம்ம புனர்ஸ்மரணம் பார்த்துட்டு வர்றது, ஒரு ஸ்லோகத்துக்குரிய அர்த்தத்தை நம்ம முறையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். இப்போ முதல்ல எடுத்தோடனே ஏன்னா இது எப்படி வரப்போகுது அப்படின்னா, இப்போ ஜனகர் முதல்ல கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? கதம் ஞானம் அவாப்னோதி கதம் முக்திர் பவிஷ்யதி வைராகியம் ச கதம் பிராப்தம் ஏதத் ப்ரூஹி மம பிரபு. கதம் ஞானம் அவாப்னோதி, எப்படி ஞானத்தை அடைவது. கதம் முக்திஹி பவிஷ்யதி, எப்படி முக்தி அடைவது. வைராகியம் ச கதம் பிராப்தம், எப்படி வைராகியத்தை அடைவது. ஏதத் ப்ரூஹி மம பிரபு. 3 கேள்வி கேட்குறார். எப்படி ஞானத்தை அடைவது, எப்படி மோட்சத்தை அடைவது, எப்படி வைராகியத்தை அடைவது. 3ம் ரிலேட்டட். மோட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க, மோட்சம் எப்படி கிடைக்கும்? ஞானத்தினால்தான் மோட்சம் உண்டாகும். இந்த ஞானம் எப்படி வரும் நமக்கு? வைராகியம் இருந்தால் நமக்கு ஞானம் உண்டாகும். ஏற்கனவே ஜனகருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி அது. கேள்வி ஃபஸ்ட்டு முதல்ல எப்படி கேட்கணும்னு நமக்கு தெரியணும். யார்கிட்டனாலும் கேள்வி கேட்குறதுக்கு அதுக்கே நமக்கு ஞானம் இருந்தால் தான் கேள்வியே கேட்க வரும். இப்போ 3 கேள்வி கேட்குறாரு. எப்படி மோட்சம் அடைவது, அந்த மோட்சத்துக்கு சாதனமான ஞானத்தை எப்படி அடைவது, எப்படி அதற்கு சாதனமான வைராகியத்தை அடைவது. இப்போ அடுத்து அஷ்டாவக்ரர் 20வது ஸ்லோகம் வரைக்கும் பதில் சொல்கிறார். இப்போ அடுத்து எப்படி வரப்போகுதுன்னா, ஜனகர் திரும்ப பதில் சொல்ல போகிறார். கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவர் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பதில் சொல்லணும். அப்போ இது நல்லா புரிஞ்சாதான் அது நமக்கு அடுத்தது நமக்கு புரியும். அதனால நம்ம இதை இன்னொருக்க ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அஷ்டாவக்ரர் பதில் சொல்ல தொடங்குறார். அவர் தான் குரு, ஜனகர் சிஷ்யர். ஜனக மகாராஜா சிஷ்யர், அஷ்டாவக்ரர் குரு. முக்திம் இச்சசி சேத்தாத்த விஷயான் விஷவத் தியஜ ஷமார்ஜவ தயாதோஷ சத்தியம் பீயூஷவத் பஜ. 2 விஷயம் சொல்கிறார். உனக்கு முக்திம் இச்சசி சேத், முக்தியே இச்சசி போட்டுக்கணும். நம்ம முக்தி மட்டுமே வேணும்னு நீ நினச்சியானா. ஏன்னா அஷ்டாவக்ர கீதைங்கிறது இந்த தடவை நாங்கள் பரமாத்தாந்த சாமிகிட்ட போனோடனே என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார். அஷ்டாவக்ர கீதை அப்படின்னே அது நிதித்தியாசன பரமான, அது நிறைய படித்ததுக்கப்புறம் படிக்க வேண்டிய பாடமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது இந்த அஷ்டாவக்ர கீதை யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? எனக்கு வீட்டு பிரச்சனை தீரணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு பிள்ளைங்க பிரச்சனை தீரணும், அப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு யாராவது வந்தால் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். அது கேரண்டி நமக்கு.
அப்போது முக்தி தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு நீ நினைப்பாவே ஆனால் கண்டிஷன் போடுறார். விஷயான் விஷவத் தியஜ, விஷய சுகத்தை விஷத்தை போல விடுவாயாக. விஷய சுகத்தை விஷத்தை போல விடுவாயாக. விஷம் இவ்வளோண்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சாப்பிடுவோமா? அதுபோல விஷய சுகத்தை, விஷயான் விஷய சுகத்தை விஷத்தை போல நீ விட்டுவிட வேண்டும், முழுமையாக விட்டுவிட வேண்டும். இப்போ ஒரு இதில் யூடியூப்பில் ஒரு இது கேட்டேன். இப்போ இந்த தடவை சங்கர ஜெயந்திக்கு மணி டிராவிட் இந்த அஷ்டாவக்ர கீதை தான் ரொம்ப தற்சயமாக நேற்று கேட்டேன் நான். அவர் சொல்கிறார் விஷத்தை விட விஷயங்கள் பாய்சனஸ். ஏன்னா விஷத்தை சாப்பிட்டா தான் உயிர் போகும், விஷய சுகத்தை நினைச்சாலே நமக்கு நம்மளுடைய லட்சியத்திலிருந்து நழுவி விடுவோம். அதனால விஷயங்கள் விஷத்தை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம். சாம்பிளுக்கு 5 குணங்கள் கொடுத்துருக்கார். ஏன்னா இந்த சாமானியமான இந்த குணங்கள் இருந்தால் தான் சாமானிய தர்மம்னு பேர். நமக்கு இந்த தர்மங்கள் இந்த மதத்தில் தான் அந்த மதத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது. நீ மனுஷனாக இருந்தாலே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். நீ எந்த மதத்தை நீ சேர்ந்தவனாக கூட இருக்கலாம், நீ எந்த சாமியனாலும் கும்பிடலாம், இல்லாட்டி நாஸ்தியனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சாமானிய தர்மம் எல்லாருக்கும் பொது. அந்த சாமானிய தர்மம் இருந்தால் தான் உனக்கு இறைவனை புரிஞ்சிக்க முடியும், மோட்ச தர்மத்துக்கே வர முடியும். அதுக்கு பேர் விசேஷ தர்மம்னு பேர். மோட்சங்கிறது விசேஷ தர்மம். சாமானியமான தர்மம் உனக்கு பேசிக்கான வேல்யூஸே இல்லை அப்படின்னா நீ எந்த மதத்தில் இருக்கிறதுக்கு லாய் கிடையாது. எந்த மதத்தில் இருந்து உனக்கு மோட்சம் கிடைக்காது. இப்போ சில சாம்பிளுக்கு முக்கியமாக சில குணங்கள் கொடுத்துருக்காரு. க்ஷமா, பொறுமை, எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை. நம்ம அதை திதிக்ஷான்னு நம்ம படிக்கிறோம். க்ஷமா. ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா எண்ணம், சொல், செயல் 3 நேரம் இருக்கணும். நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம நினைக்கலாம் இவங்களை ஏமாத்திடலாம் அவங்களை ஏமாத்திடலான்னு. நம்ம வந்துட்டோம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கடவுள் கூட மட்டும்தான். என்ன பண்ண முடியாது? பகவானை ஏமாற்ற முடியாது. அப்போது எண்ணம், சொல், செயல் 3ம் நேராக இருக்கணும். க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தயைங்கிற குணம். அடுத்து தோஷம்னா சந்தோஷம், இருக்கிறதுல திருப்தி இருக்கணும். நமக்கு எப்போவுமே நம்ம குறைகளையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே வாழ்க்கையில் நமக்கு நிறை குறை 2ம் சேர்ந்து தான் இருக்கும். நமக்கு நிறைவில் நமக்கு கிடைச்சதில் ஒரு திருப்தி அடைகின்ற மனம் இருக்கணும். க்ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம். வாய்மைங்கிறது முக்கியமான ஒரு குணம். இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பீயூஷவத் பஜ. இவற்றை எல்லாத்தையும் நீ அமிர்தத்தை போல நீ உண்பாயாக. இங்கே இதை எடுத்துக்கலாம். புக்கு வச்சுருக்கிறவங்க, நம்ம புக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு PDF அனுப்பியிருக்கோம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு ஜனகன் அப்படின்னு நம்பர் 1 போட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குரிய தமிழ் அர்த்தம் அப்படியே இருக்குது. ஆழமாக படிக்கிறவங்களா இருந்தால் இந்த புக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நிறைய பேர் நான் சும்மா வேலை பார்த்துக்கிட்டே ஓட விட்டுட்டு கேட்பேன், சும்மா ஜஸ்ட் லிசனிங், ஹியரிங், அது பேர் ஹியரிங், சும்மா கேட்பேன். லெக்சர் கேட்குற மாதிரி கேட்குறது அது சில பேர் கேட்பாங்க. சில பேர் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ரத்தையாக பண்ணுறவங்களுக்கு இந்த PDFஓ புக்கு இருந்தால் நன்றாக பயன்படும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ நீ முக்தியை விரும்புவாயேல், அன்ப முக்தியை நீ விரும்புவாயேல் விஷயங்களை நஞ்சு என தள்ளு. பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, திருப்தி என்னும் இவற்றை அமுதம் என பேர். அடுத்து 3வது ஸ்லோகம். இப்போ என்ன பண்ணணும்? முக்திக்கு என்ன பண்ணணும்? சரி, இவர் என்ன சொல்லிட்டாரு? விஷயங்களை, விஷய சுகத்தை விட்டுரு, இந்த நல்ல குணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து என்ன செய்யணும்? ந பிருத்வி ந ஜலம் நாக்னிகி ந வாயுர் தியௌர் நவா பவான் ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் சித்ரூபம் வித்தி முக்தையே. நீ முக்தி அடையணும்னு நீ நினச்சின்னா என்ன பண்ணணும்? நீ உன்னை பற்றிய அறிவு உனக்கு தேவை. உண்மையில் நீ யார் என்பதை பற்றிய உனக்கு அந்த ஞானம் அவசியம்.
அவரை சொல்கிறார், நீ யார் அப்படிங்கிறார். ந பிருத்வி, இந்த பஞ்சபூதங்கள் நீ அல்ல, பஞ்சபூதாத்மகான சரீரம் நீ அல்ல. நம்ம உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த உடம்பு என்ன? வெறும் 5 பூதங்களின் சேர்க்கை. அதான் சொல்கிறாரு, ந பிருத்வி, மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் இவை நீ அல்ல, இந்த சரீரம் நீ அல்ல. முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆன்மாவை உணர்வாயாக. நீ முக்தி பெறணும்னு நினச்ச அப்படின்னா இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற இந்த உடம்பை பார்க்கும் நான் இந்த உடம்பிற்கு வேறானவன். இந்த உடம்பு என்னால் நன்றாக பார்க்கப்படுகின்றது, இந்த நோட் புக் என்னால் பார்க்கப்படுகின்றது, நான் இந்த புக் அல்ல. இந்த செல்ஃபோன் என்னால் பார்க்கப்படுகின்றது, நான் இந்த செல்ஃபோன் அல்ல. இந்த டேபிள் என்னால் பார்க்கப்படுகின்றது, நான் இந்த டேபிள் அல்ல. இது வரைக்கும் கரெக்டாக சொல்லிடுவோம். இந்த உடல் என்னால் பார்க்கப்படுகின்றது, நான் உடல் அல்ல. சொல்ல வராது நமக்கு. நான் உடல் அல்ல, இது ஸ்ட்ராங்காக சொல்லணும். நீ முக்தி பெற வேண்டுமானால் இந்த உடலுக்கு சாட்சியாக இருக்கின்ற அறிவுருவாகிய ஆன்மாவே நீ என்பதை நன்றாக உணர்வாயாக. சும்மா என்ன பண்ணக்கூடாது, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறது. நான் இந்த உடல் அல்ல என்பதை உணர்வாயாக, உணரணும். அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? யதி தேகம் பிருத்தக்ருத்ய சிதி விஸ்ராமிய திஷ்டசி அதுனைவ சுகி சாந்தக பந்த முக்தோ பவிஷ்யசி. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த உடல் நான் அல்லன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த உடல் நான் அல்லன்னு நான் தியானம் பண்ணினேன்னா, சாட்சி நான் உணர்ந்தேன்னா, ஒருவேளை உணர்ந்துட்டேன், எனக்கு அப்படியே உட்கார்ந்தேன், எனக்கு ஆழமாக மனசில் பதிந்துருச்சு, என் உடம்பு நான் இல்லவே இல்லை, உடம்பு டேபிள் நான் இல்லவே இல்லை, புக்கு நான் இல்லவே இல்லை, இந்த கண்ணாடி நான் இல்லவே இல்லை, அது மாதிரி இந்த உடம்பு நான் இல்லவே இல்லை அப்படின்னு உணர்ந்துட்ட அப்படின்னா, சப்போஸ் உனக்கு எது தேகம் பிருத்தக்ருத்ய, இந்த தேகத்துக்கு வேறானவன் நீ என்பதை உணர்ந்து விட்டு அதோட விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? சிதி விஸ்ராமிய திஷ்டசி, ஆத்மாவே நான் என்பதை நன்றாக, அதில் நீ ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகன்னு சொல்கிறோம். நான் ஆத்மா என்பது ஆத்மாவிலேயே நீ ரமித்திருப்பாயே. ஆனால் ஒருவேளை அப்படி ஆயிட்ட, நான் உடம்புங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் சாட்சிங்கிற எண்ணத்தை நீ உணர்ந்து விடுவாயே. ஆனால் 2 விஷயம் நமக்கு, நான் தேகம்ங்கிறத விடணும், நான் சாட்சிங்கிறத உணரணும். உணர்ந்துட்டேன்னா என்ன ஆகும்? அதுனா ஏவ, அதுனா உடனே உனக்கு என்ன கிடைக்கும்? சுகி, உனக்கு சுகம் வரும். அடுத்த நிமிஷமே ஒரு இருட்டு ரூம்குள்ளே லைட்டை போட்டோன்னா என்ன ஆகுது? உடனே வெளிச்சம் வந்து. ஒரு கயிறு, அதை என்ன பண்ணிட்டேன்? தப்பாக பாம்பாக பார்த்துட்டேன், ஒரே பீதி, அலறேன். பக்கத்தில் போய் அது கயிறு தான் பார்த்தா உடனே என்ன ஆகுது? நமக்கு பயம். இதை போய் நம்ம பயந்தோம். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நமக்கு இதுக்கு போய் பயந்தோம் அப்படின்னு நமக்கு வரணும். எப்போ வரும்? நான் இந்த தேகம் கிருத்திய, நான் இந்த உடம்பு இல்லவே இல்லை அப்படின்னு வரும்போது இதுக்கு போய் பயந்தனா அப்படின்னு என்ன பண்ணணும்? அந்த ஞானம் வரும்போது அதுனா ஏவ சுகி, உடனே உனக்கு சுகம் வந்து விடுகின்றது, சாந்தி வந்து விடுகின்றது. பந்த முக்தோ பவிஷ்யசி, அந்த பந்தத்திலிருந்து, பந்தம்னா துன்பம், நீ எதெல்லாம் துன்பம் நினச்சிட்டு இருந்தியோ அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக நீ விடுபட்டு விடுகின்றாய். உடலை ஒதுக்கி, 4வது, உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியாய் நிலைத்தால், அறிவிலேனா உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே நீ நிலைத்தால் இப்போதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவன் ஆவாய். உடனே உனக்கு முக்தி கிடைத்து விடுகின்றது. அடுத்து சொல்கிறார், நீ யார் அப்படின்னு திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நத்வம் விப்ராதிகோ வர்ணக நாஸ்ரமி நாக்ஷர கோச்சரக அசங்கோசி நிராகாரக விஸ்வசாட்சி சுகீபவ. நீ யார் அப்படின்னா நத்வம் விப்ராதிக, நமக்கு பலவிதமான பிறப்பின் அடிப்படையில் நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தொழில் முறையிலையும் நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது, நமக்கு வாழ்க்கை முறையிலையும் நமக்கு இருக்குது.
சத்திரிய, பிராமண, வைஷ்ய, சூத்ர, இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் இருக்குது, தொழில் அடிப்படையிலே நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையில் அதெல்லாம் உடல் சார்ந்தது. இந்த பிரிவினை எல்லாம் எதை சார்ந்தது? உடல் சார்ந்தது. ந துவம் விப்ராதிகக வர்ணக ந ஆஷ்ரமி, நான் சந்நியாசி, நான் கிரகஸ்தன், நான் வானப்பிரஸ்தன், நான் பிரம்மச்சாரி, இந்த மாதிரி என்ன கிடையாது நமக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஆத்மாவாகிய எனக்கு கிடையாது. ந அக்ஷகோச்சரக, இந்த இந்திரியங்களால் பார்க்கப்படுவது என்னை இந்திரியங்களால் பார்க்க முடியாது. அசங்கக, எதிலாலும் சம்பந்தம் இல்லாதது. யாரு? நான், எனக்கு யாரு கூடயும் சம்பந்தம் கிடையாது. இவங்க கூட அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளா உறவு முறைகள் எல்லாம் உண்டாக்கி, உறவு முறைகள் அனைத்தும் உடலை சார்ந்தது. இந்த உடம்புக்கு அந்த உடம்பு பிள்ளை, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த உடம்புக்கு அந்த உடம்பு பிள்ளை. அப்போ இந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு தான் உறவு இருக்கே ஒழிய ஆத்மாவிற்கு எந்த விதமான சங்கமும் கிடையாது. அசங்கோசி நிராகாரக, எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாருக்கு? எனக்கு, ஆத்மாவாகிய எனக்கு. உடம்புக்கு வயசாகுது, உடம்புக்கு வியாதி வருது, ஆனால் ஆத்மாவிற்கு என்ன கிடையாது? எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்படிப்பட்ட நான்? விஸ்வசாட்சி, நான் தான் இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்றேன். அந்த மெய்ப்பொருள் தத்துவம் நானே. இதை புரிந்து சுகீபவ, அந்தனர் முதலாம் மரபு எனக்கு இல்லை, ஆசிரமும் இல்லை, பொறிகளுக்கு புலப்படாது பற்றற்று வடிவற்று அனைத்தின் சாட்சியாய் இலகுமதே நீ சுகமாய் இரு. எந்த இந்திரியங்களுக்கும் புலப்படாதவனாக இந்த சாட்சியாகிய நான் இருக்கின்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு யாரு கூட உறவு கிடையாது, இந்த உறவுகள்லாம் இந்த உடலை சார்ந்தது, உண்மையில் எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லணும், ஏன்னா நம்ம தினம் உறவுகளோட தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உறவுகளை வச்சு தான் நமக்கு எல்லா இன்ப துன்பம் எல்லாம் இந்த உடலை சார்ந்த உறவு போட்டுக்கிடணும். நம்ம உறவுன்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்கு அம்மா, இந்த உடம்புக்கு உடன் பிறந்தோர், இந்த உடம்புக்கு கணவன், இல்லை அந்த உடம்பு சார்ந்தது வந்து. ஆனால் உண்மையில் அகம் அசங்கக. இதை புரிஞ்சுட்ட அப்படின்னா சுகீபவ, இதை புரிஞ்சு நல்லா இரு அப்படிங்கிறார் வந்து. அப்புறம் தர்மா தர்மம் சுகம் துக்கம் மானசாணி ந தே விபோ ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா. புண்ணியம் பாபம் இதனால் என்ன வருது? நமக்கு சுகம் துக்கம் வருகின்றது. இது எல்லாமே எதை சார்ந்தது? மனதை சார்ந்தது. சுகமும் துக்கமும் மனதை சார்ந்தது, புண்ணிய பாபத்தை சார்ந்தது, இதெல்லாம் மனோமயத்தை சார்ந்தது. ஆத்மாவாகிய எனக்கு எதுவுமே இல்லை. உண்மையில் நான் கர்த்தா, நான் எந்த விதமான காரியமும் பண்ணவில்லை, காரியத்தின் பலனையும் நான் அனுபவிக்கவில்லை. முக்த ஏவாசி சர்வதா, எப்பவும் முக்தனாகவே நான் இருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு பந்தம் ஒரு நாளும் ஏற்படவில்லை, நான் எப்பவும் முக்தனாகவே இருக்கின்றேன். இல்லையே, எனக்கு ரொம்ப துன்பம் இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ உன்னை தப்பாக புரிஞ்சிருக்க. நீ உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த உடம்புன்னு நினச்சி, இந்த உடம்புக்குரிய துன்பத்தை எல்லாம் உன்னுடையது நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு இருக்க. ஆனால் உண்மையில் உனக்கு எந்த விதமான கர்த்திருவமும் கிடையாது, போக்திருத்துவமும் கிடையாது. நீ செய்வதற்கு எந்த விதமான காரியமும் இல்லை, நீ அனுபவிப்பதற்கு எந்த விதமான சுகதுக்கமும் இல்லை. ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா, சதா முக்த ஸ்வரூபமாக இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னையே பந்தன் பந்தன் பந்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. மனோமயமாம் தர்மா தர்மங்களும் இன்ப துன்பங்களும் உனக்கு இல்லை சொல்கிறாரு அஷ்டாவக்கரர். ஜனகரை பார்த்து சொல்கிறது மாதிரி நமக்கெல்லாம் சொல்கிறாரு வந்து, உனக்கு இல்லை. செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்லை. உத்தமனே, நீ என்றும் விடுதலையுற்றவன். நீ எப்போவுமே உனக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை, எப்பவும் சுதந்திரமானவனாகவே நீ இருக்கின்றாய். இல்லையே, எனக்கு வந்து கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா காரணம் என்ன அப்படிங்கிறார்.
ஏகோ திருஷ்டாசி சர்வஸ்ய முக்த பிராயோசி சர்வதா அயமேவ ஹி தே பந்தக திரஷ்டாரம் பஸ்யசி இதரம். ஏகோ திரஷ்டாசி சர்வஸ்ய, எல்லாவற்றுக்கும் திரஷ்டா நான் தான், எல்லாத்தையும் பார்க்கின்ற திரஷ்டா நான் தான். நான் என்ன பண்ணுறேன்? முக்த பிராயோசி சர்வதா, நான் எப்பவும் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்? நான் முக்தனாக தான் இருக்கேன் நான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்? பந்தப்பட்டதா நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன் நான்? திரஷ்டாரம் பஸ்யசி இதரம், பந்தப்படாத என்னை நான் பந்தப்பட்டவனாக நினைக்கின்றேன். நான் என்னையே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்பவனாகிய என்னை பார்க்கப்படு பொருளாக என்ன செய்கிறேன்? நான் இந்த உடம்புன்னு பார்க்கப்படு பொருளை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால அயமேவகி தே பந்த, இதுதான் நீ பந்தப்படுறதுக்கு காரணம். உன்னை நீ தப்பாக புரிந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னால் பார்க்கப்படும் எதுவும் நீ அல்ல. இந்த துன்பம் என்னால் பார்க்கப்படுகின்றது, அதனால் நான் துன்பம் அல்ல. இந்த உடல் என்னால் பார்க்கப்படுகின்றது, அதனால் நான் உடல் அல்ல. இந்த உடைமைகள் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த மனம் என்னால் பார்க்கப்படுகின்றது, நான் மனம் அல்ல. ஏன்னா மனசில் தான் நம்ம எப்போ பார்த்தாலும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணுங்கிறோம். அப்போது இன்பத்தையும் துன்பத்தையும் பார்க்கின்ற சாட்சி நான். இதை புரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுதான் நீ துன்பப்படுவதற்கு காரணம். அயமேவகி தே பந்தக, அனைத்தின் ஏக சாட்சியே நீ, நித்திய விடுதலை நிறைவே நீ, காண்பவனை அந்நியனாய் காண்பதே உனது பந்தம். நம்ம என்ன செய்கிறோம்? பார்ப்பவனை பார்க்காமல் மற்ற எல்லாத்தையும் பராக் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறது தான் நான் என்ன பண்ணுறேன்? அதை விட்டுட்டு மற்றதுலையே கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்பவனை பார்க்காமல் மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் துன்பத்திற்கு காரணம். அகம் கர்த்தேதி அகம் மானக, இது எதனால் நான் இப்படி தப்பு தப்பாக யோசிக்கிறேன் அப்படின்னா, அகம் கர்த்தேதி அகம் மானம் மகா கிருஷ்ணா அஹிஹி தம்ஷிதஹ நாகம் கர்த்தேதி விஸ்வாச அமிர்தம் பீத்வா சுகம் சர. நான் என்ன நினைக்கிறேன்? அகம் கர்த்தா, நான் இதை செய்கின்றேன், நான் ஒரு ஜீவன், நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் இதெல்லாம் செய்யணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிச்சிருக்கோம்? நிறைய லிஸ்ட் வச்சுருக்கோம். எதனால் இந்த லிஸ்ட்டை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாம்பு உன்னைய கொத்திருச்சு அப்படிங்கிறார். மகா அஹிஹி கிருஷ்ணா கரும் நாகம், மாயைங்கிற ஒரு கரு நாகம் என்ன பண்ணிருச்சு? உன்னை தீண்டி விட்டது. இந்த மாயை என்ன பண்ணுது? நம்ம அறிவில் மயக்கத்தை உண்டாக்கி விட்டுறது. அதனால் என்ன ஆச்சு? இந்த விஷம் நமக்கு தலைக்கு ஏறி என்னாச்சு? நம்மளை உடம்பா நினச்சி, நான் இந்த ஜீவன்னு நினச்சி, எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு நினச்சி, எனக்கு ஒரு ஊர் இருக்குன்னு நினச்சி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினச்சி, எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்மை இந்த ஒரு ஜீவனாக நம்மை குறுக்கி வைத்து விட்டது இந்த மாயை. அதுக்கு என்ன பண்ணுறது? பாம்பு கடிச்சிருச்சு, என்ன பண்ணு அப்படின்னா, உனக்கு ஒரு அமிர்தம் தாரேன். உனக்கு ஒரு அமிர்தம். என்ன அமிர்தம்? நீ கர்த்தா கர்த்தா கர்த்தா, நான் ஜீவன், நான் உடம்பு, நான் அம்மா, நான் இது அதுன்னு நினச்சிருக்க. நீ பெரிய லிஸ்ட் வச்சுருக்க இல்லையா? அதை விட்டுரு, அதை விட்டு விடு. நாகம் கர்த்தே இது விஸ்வாசக, நான் எந்த செயலையும் செய்யவில்லை, ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் செய்யவில்லை, எந்த சுகதுக்கத்தையும் அனுபவிக்கவில்லை, எனக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ அந்த அமிர்தத்தை பருகுவாயாக. அமிர்தம் பீத்வா, இப்படி நீ அமிர்தத்தை நீ நன்றாக புசிப்பாயே, ஆனால் சுகம் சர, நன்றாக சுகமாக ஆனந்தமாக நீ உன்னால் வாழ முடியும். செய்பவன் நான் என்னும் அகங்கார, ரொம்ப முக்கியமானது, அகங்கார பெருங்கருணாகத்தால். நான் ஒரு அகங்காரம் இருக்கு. நான் உடம்பு,
நான் ஜீவன், நான் இப்படிப்பட்டவன், எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது, நான் இதை சாதித்தேன். என்ன மாதிரி பொறுமைசாலி உலகத்திலே கிடையாது. எல்லாருமே இதை நினைப்போம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் உலகத்தில் எல்லாருமே சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? யார் சொல்கிறா? இந்த ஜீவன்கிற அகங்காரம் சொல்லுகின்றது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ எந்த கஷ்டத்தையுமே அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லுது. அப்போ செய்பவன் நான் என்னும் அகங்கார பெருநாகத்தால் கடிபட்டனை செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி இன்புறு. இதில் நமக்கு என்ன வேணும்? ஸ்ரத்த வேணும் முதல்ல. சாஸ்திரம் ஏன்னா ஸ்ரத்த தான் பின்னாடி ஞானமாக மாறணும். குரு சொல்கிறாரு, சாஸ்திரம் சொல்லுது, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நீ சாட்சி, அகம் விஸ்வசாட்சி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறத நீ முதல்ல என்ன பண்ணு? நீ விஸ்வாசத்தை, அதில் நீ ஸ்ரத்தை ஏற்று இன்புருவாயாக. அடுத்தது 9. ஏகோ விஷுத்த போதோகம் இது நிச்சய வன்னினா பிரஜ்வால்ய அஜ்ஞான ககனம் வீத சோக சுகீபவ. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நீ யாரு? ஏகோ விஷுத்த போதக, நீ தூய அறிவாக இருக்கின்றாய். சாஸ்திரம் சொல்லுது, எல்லாவற்றையும் அறிகின்ற நீ அறிவு ஸ்வரூபம். இது நிச்சய வன்னினா என்கின்ற நெருப்பினால் என்ன பண்ணு? எப்படி நெருப்பை வச்சு ஒரு பெரிய காட்டை கொளுத்திடுறோமோ அதுபோல் அஜ்ஞானம் என்கின்ற இந்த காட்டை நீ பொசுக்குவாயாக. இந்த ஞானத்தினால் நான் ஆத்மா, நான் சாட்சி, அகம் விஸ்வசாட்சி, அகம் விஷுத்த போதக. விஷுத்த போதக, சுத்தம்னாலே தூய்மையானது. விஷுத்த போதம் ரொம்ப ரொம்ப சுத்தம். என்ன சுத்தம்? எந்தவித சுகத்தாலும் துக்கத்தாலும் தொடப்படாத சுத்தம். இப்போ டிவி ஸ்க்ரீனில் என்னமோ வருது, புயல் அடிக்குது, வெயில் அடிக்குது, ஆனால் அதனால் அந்த ஸ்க்ரீன் என்னவா இல்லை? பாதிக்கப்படுவதாகவே இல்லை. அந்த ஸ்க்ரீன் சுத்தமாக இருக்கின்றது. அதுபோல் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நான் அதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன் என்கின்ற ஞானத்தினால் நிச்சய வன்னினா பிரஜ்வால்ய அஜ்ஞான ககனம். இந்த அஜ்ஞானம் என்னும் காட்டை நீ கொளுத்திரு அப்படிங்கிற ஞான அக்னினால் கொளுத்தி விட்டு வீத சோக சுகீபவ. வீத சோகன சோகத்தை முற்றிலும் விட்டுவிட்டு சுகமாக இருப்பாயாக. ஏன்னா அனைத்து துன்பமும் இந்த உடலை சார்ந்தது. இந்த உடம்புக்கு தான் துக்கம். இந்த துக்கத்தை பார்க்கின்ற எனக்கு துன்பம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஞானம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த துக்கத்தை பற்றியும் சுகத்தை பற்றியும் நீ பொருட்படுத்த மாட்டான். சுகி பவ. இப்போ என்ன பண்ணணும்? எத்திர விஸ்வமிதம் தூய ஞான நெருப்பென்னும் தூய ஞானம் ஒன்றே நான் என்னும் நிச்சய நெருப்பினால் அஜ்ஞான பெருவனத்தை எரித்து துயரற்று சுகமாக இரு. அடுத்து 10. எத்திர விஸ்வமிதம் பாதி கல்பிதம் ரஜு சர்பவது ஆனந்தம் பரமானந்தக சபோதஸ்வம் சுகம் பவ. சரி, உனக்கு இந்த உண்மை நன்றாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி கயிற்றில் கற்பிக்கப்பட்ட பாம்பு பொய்ன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு, அந்த பாம்பு போயிடுச்சுன்னா ஹப்பா அப்படின்னு என்ன இருக்கு? ஒரு ரிலீஃப். எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, என்னை அது கடிக்காது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஒரு பெருமூச்சு விடுறோம். அதே போல் எத்திர விஸ்வம் இதம் பாதி கல்பித்தம், இந்த உலகம் உன்னை விரட்டி 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 வர்ற இந்த உலகம், உறவுகள், எல்லா பிரச்சனைகள் எல்லாமே கல்பிதம், ஒரு கனவை போல. எப்படி? ஒரு தவறான ஒரு கற்பனை உன்னால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. கைத்தில் ஒரு பாம்பை, கைத்தில் பாம்பு இருக்கா? இல்லை. இருந்ததா? அஜ்ஞான காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஞானம் வந்ததுக்கப்புறம் இல்லை.
பிரஜ்வாலி அஜ்ஞான ககனம், உனக்கு அந்த அஜ்ஞானம்ங்கிறது அந்த நெருப்பு, அந்த அஜ்ஞானத்தை காட்ட நீ எரிச்சிட்ட அப்படின்னா என்ன ஆகுது? உனக்கு ஆனந்தம் பரமானந்தக, உனக்கு நிம்மதி நிம்மதி நிம்மதின்னு எதை தேடி தேடி அடைஞ்சோமோ அது உன்கிட்டயே இருக்கு. ஆனந்தம் பரமானந்த சபோதஸ்துவம் சுகம் பவ. அதனால நீ இந்த ஞானத்தை விழிப்பை நீ அடைவாயாக. எதனிடம் இஃதனைத்தும் கயிற்றரவு போல் கற்பிதமோ அப்பேரின்ப பெருக்காம் அறிவே நீ சுகமாக இரு. எப்படி கயிற்றில் ஒரு பாம்பை கற்பனை பண்ணியிருக்கோமோ அதுபோல இந்த மெய்ப்பொருளில் ஒரு உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நிறைய கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில் எப்படி ஞானம் வந்ததுக்கப்புறம் கயிறுன்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பெருமூச்சு விடுறோமோ அதுபோல் இந்த காட்சிகள் அனைத்தும் ஒரு கற்பனை என்பது புரிந்துவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியும். என்ன பண்ணணும்? முக்தாபிமான முக்தோஹி பத்தக பத்தாபிமான்யபி கிம் வதந்தீக சத்யேயம் யாமதிஹி சாகதிஹி. ஒரு பழமொழி இருக்கு, யாமதி சாகதி. மதி எதுவோ கதி அதுவே. உன் அறிவு எவ்வளியோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். நீ உன்னை முக்தன்னு நினைச்சா முக்தன், நீ உன்னை பத்தன்னு நினைச்சா பத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முத்தனா பத்தனா கரெக்டாக சொல்லுங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் முத்தன்னு நினச்சா முக்தன், பத்தன்னு நினச்சா நீ பத்தன்னா என்ன அர்த்தம்? நீ உன்னை உடம்புன்னு நினச்சா நீ துன்பப்பட்டுட்டே தான் இருப்பா. இந்த உடல் நான் நினச்சினா நீ பத்தன். இந்த உடலுக்கு வேறான சாட்சின்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ முக்தன். முக்த அபிமானி. முக்த அபிமானினா ஆத்மா அபிமானி. நீ உன்னை ஆத்மான்னு நினச்சினா நீ முக்தன், நீ உன்னை அனாத்மான்னு நினச்சினா நீ பத்தன். இப்போ உன்னுடைய இன்பமும் துன்பமும் யார் கையில் இருக்கு? உன் கையில் தான் இருக்கு. நீ உன்னை எப்படி நினைக்கப் போகின்றாய்? நீ உன்னை உடலாக நினைத்தால் உனக்கு ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. உன்னை உடலாக நினைத்தால் ஒரு நாளும் நிம்மதி கிடையவே கிடையாது. எழுதி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளை பற்றி என்னவா நினைக்க போகிறோம்? ஏன்னா உடல்னு வந்துட்டாலே உறவுகள் வந்துடும், உறவுகள்னு வந்துட்டாலே பிரச்சனைகள் வந்துடும், பிரச்சனைகள்னு வந்தாலே நமக்கு தூக்கம் போயிடும், துன்பமோ துன்பம். இப்போ நீ உன்னை எதுவாக நினைக்கப் போகின்றாய்? அது உன் கையில் இருக்கின்றது. நீ முக்தன்னு நினச்சா, நீ உடம்புன்னு நினச்சா பத்தன், நீ அதற்கு வேறான ஆத்மான்னு நினச்சா முக்தன். கிம் வகந்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கின்றது, அது உண்மையே. யாமதிகி சாகதிகி. தன்னை முக்தனென கருதுவோன் முக்தனே, பத்தனென கருதுபவன் பத்தனே, மதி எதுவோ கதி அதுவே எனும் இப்பழமொழி இங்கே உண்மையுமாம். இதுதான் சத்தியம். இப்போ இதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? நீ ஆத்மா சாட்சி விபு பூர்ண ஏகோ முக்த சிதக்ரியக அசங்கோ நிஸ்பிருக சாந்தக பிரமாத் சம்சாரவாணிவ. நீ யாரு அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. நீ யாரு? நீ ஆத்மா, நீ சாட்சி, நீ விபு, நீ பூர்ணன், நீ ஏகன், நீ முக்தன், நீ சித்து, நீ அக்ரியன், நீ அசங்கன், நிஸ்பிருகன், சாந்தன். ஆனால் பிரமாத் மாயையினால், அறிவில் மாயையினால் உண்டான மதிமயக்கத்தால் உன்னை நீ உடம்புன்னு நினச்சி சம்சாரவாணிவ, உன்னை துன்பப்படுபவனாக நீ கருதி கொண்டு இருக்கின்றாய். உண்மையில் நீ யார்? பூர்ணன், சாந்தன், உனக்கு எந்த விதமான குறையே இல்லை. ஆனால் நீ என்ன இருக்குது? அதனால தான் பார்க்குறோம். அதக பூர்ணம் இதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யது. பூர்ணம் மட்டும்தான் இருக்குது பாரு. இங்கே பூர்ணம், அங்கே பூர்ணம், அது பூர்ணம், இது பூர்ணம். நம்ம என்ன பார்க்குறோம்? இதையே நம்ம அப்பா அபூர்ணமதக அபூர்ணம் இதம் அபூர்ணாத் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அபூர்ணத்துலேருந்து அபூர்ணம். நானும் அபூர்ணம், எனக்கு வந்ததும் அபூர்ணம், எனக்கு வந்து வச்சதும் அபூர்ணம். என்ன பண்ணுறோம்? நம்ம
இதோட சேர்ந்துக்கிட்டு இந்த உடம்போட அனாத்மாவோட நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாமே நமக்கு அபூர்ணமாக தெரிகிறது. அப்போது நீ உன்னை பூர்ணன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே உனக்கு பூர்ண திருஷ்டி தான் இருக்கும். உன்னை நீ அபூர்ணமான உடம்புன்னு நினச்சின்னா எல்லா உடம்புல இருக்க அபூர்ணமும் உனக்கு தெரிய தொடங்கும். பிரமாத், அந்த அறியாமை காரணமாக உன்னை சம்சாரி என்று நினைக்கின்றாய், உன்னை துன்பப்படுபவனாக நினைக்கின்றாய். ஆத்மா சாட்சி, விபு, பூர்ணம், ஒன்று, விடுதலை வடிவு, தொழிலற்றது, பற்றற்றது, அவாவற்றது, அமைதிமயம், மாயையால் சம்சாரி போல் இலகும். மாயினால் சம்சாரி போல நான் என்ன நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன், துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவய ஆபாசோகம் பிரம முக்த்வா பாவம் பாஹ்யம் அதாந்தரம். சரி, இந்த பிரமையை எப்படி நீக்குவது அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதையே நீ தியானம் பண்ணுறதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நீண்ட நாளாக நீ உன்னைய உடம்புன்னே நினச்சிட்ருக்க. உண்மையில் நீ யார்? கூட்டஸ்தன், மாறாதவன், போதம் ஞானஸ்வரூபம், அத்வைத்தம் ஒன்று, ஆத்மானம் ஆத்மா என்று பரிபாவைய ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பதை நீ தியானம் பண்ணு. எவ்வளோ நாள் தியானம் பண்ணுறது? இந்த தேகம் நான்கிற எண்ணம் முழுமையாக விடுபட்டு நான் தேகமல்லங்கிற எண்ணம் உனக்கு என்ன பண்ணணும், ஸ்பான்டேனியஸாக வரணும். உனக்கு அனிச்சையாக நான் உடம்புங்கிற எண்ணம் போயிட்டு அனிச்சையாக நான் உடம்பல்ல சாட்சி கூட்டஸ்தன்கிற எண்ணம் உனக்கு வரணும். அது வரைக்கும் என்ன பண்ணு, நீ விடாமல் தியானம் பண்ணணும். அது மட்டும் பண்ணால் பரவாயில்ல, போதாது. ஆபாசக அகம் பிரமம் முக்துவா, நான் இந்த ஆபாசம்னா பொய்யான நான், பொய்யான இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரமனா என்னது? தவறான ஒரு எண்ணம். பிரம பிடிச்சி போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி பிரமையில் இருக்கான், வேறு உலகத்தில் அவன் இருக்கான். அதுபோல் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த பிரமையை முக்துவா முழுமையாக விடணும், அறகுறையாக விடுறது கிடையாது, மொத்தமாக விட்டுறணும். நான் இந்த உடம்புங்கிற அகம் ஆபாசக, நான் இந்த ஜீவன் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் உறவு இருக்கோ எல்லா உறவையும் போட்டு வச்சுக்கிடணும். நான் இது நான் அதுன்னு என்ன பண்ணுறேன், ஏன்னா உறவுகளை தான் நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த உறவுகளில் இருக்க சிக்கலை தான் நம்ம பெருசாக நமக்கு துன்பம் கொடுக்கறதா நினைக்கிறோம். நீயே இல்லை அப்புறம் என்ன உனக்கு எது உறவு? அப்போது ஆபாசம் பிரமம் முக்துவா ஒரே அடிக்கா முழுமையாக விட்டு பிரமம் முக்துவா பாவம் பாஹ்யம் அதாந்தரம், 3 விஷயத்தை விடணுங்கிறாரு. பாஹ்யம் பாவம் உக்துவா, ஆந்தரம் பாவம் உக்துவா, ஆபாசம் முக்துவா. 3. ஆபாசம், முதல்ல நான் என்னை ஜீவனாக நினச்சிட்றேன், என்னை தனியாக ஒரு உயிராக நினச்சி எனக்கு ஒரு உடம்பு இருக்கிறதா நினச்சி எனக்கு உறவு இருக்கிறதா நினைக்கிறேன். ஆந்தரம்னா எனக்கு இந்த உடல்னு நினைப்பது ஆந்தர பாவம், அகங்காரம்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் மமகாரம், என்னுடைய உடைமைகள் இதெல்லாம் என்னுடையது, என் ஜாமா ஏன் இது அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது, மற்றவங்க யார் எப்படி போனால் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வந்துடும், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு என்னுடையது உன்னுடையது இதெல்லாம் என்ன ஆகுது நமக்கு. இதை பிரமம் முக்துவா, நான் உடல்ங்கிறத பிரமையும் விட்டுட்டு இந்த உடல் சார்ந்த உறவுகள் எல்லாம் என்னுடையவைகள்ங்கிற பிரமையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணு, ஆத்மானம் பரிபாவைய, 2 பண்ணணும். இந்த அனாத்மா நான்கிற எண்ணத்தையும் விடணும், நான் ஆத்மாங்கிற எண்ணத்தையும் ஸ்வீகரணம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும் வாசிச்சிருவோம் நம்ம. சிதாபாச ஜீவனே நான் என்னும் மயல் ஒளிந்து வெளியும் உள்ளுமாய் பாவனை அகன்று. வெளியும் உள்ளுமாய்னா அகங்காரம் மமகாரம், பாவனை அகன்று இரண்டற்ற நிശ്ചல போதமாம் தன்னையே கருது. உன்னை நீ அந்த ஆத்மா என்று புரிந்து கொள்வாயாக. தேகாபிமான பாசேன சிரம் பத்தோசி புத்திரக போதோகம் ஞான கட்கேன தன் நிகிருத்திய சுகீபவ. இப்போ என்னாச்சு, எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னா, தேக அபிமான பாஷேன, நான் தேகம் என்னும் பாஷ கயிற்றினால்
என்ன பண்ணியிருக்க, நீ கட்டப்பட்டு இருக்கின்றாய். சாமிக்கிட்டலாம் பாசம் அங்குஷம் இருக்கும் நமக்கு. அது என்னது, நம்ம இந்த பாசத்தை தான் நம்ம குறிக்கிறோம். கட்டி நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், இதோட கட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த உடம்போட நம்ம கட்டி வச்சுருக்கோம். என்ன பண்ணணும், ஒரு கட்டிலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு வெட்டு வெட்டணும், அவ்வளோதான். கட்டுலேருந்து விடுபட ஒரு வெட்டு. என்ன பண்ணணும், என்ன வெட்டு, ஞான கட்கேன, ஞான வாளால் என்ன பண்ணணும், அதை வெட்ட வேண்டும். பாஷம் அங்குஷம். அதனால தான் நம்ம கடைசியில் போய் பகவான் கிட்ட தான் போய் சரணாதி கேட்கணும். நமக்கு ஏன்னா நமக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணலாம், தேக அபிமானம் போகாது. நான் சிரம் பத்தாசி, சிரம்னா ரொம்ப நீண்ட காலமாக பல ஜென்மமாக நான் உடம்பு 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 உடம்புன்னு நினச்சதுனால இப்போ எத்தனை தடவை சொன்னாலும் என்ன பண்ணாது, மண்டையில் உரைக்காது. அதுக்காக திரும்ப திரும்ப 200 ஸ்லோகம் இதைத்தான் சொல்ல போகிறார். பொறுமை வேணும் படிக்கிறதுக்கு நமக்கு. இப்போது இனி தேகம் இல்லை தேகம் இல்லை தேகம் இல்லை, என்ன நமக்கு எந்திரிக்கும் போதே நான் தேகம்னு எந்திரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், நீ தேகம் இல்லை, நான் அம்மா, நீ அம்மா இல்லை. ஒன்று உறவு எந்திரிக்க என்ன பண்ணணும், அதை கட் பண்ணணும். வெட்டி 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 ஞான கட்கேன தன் நிகிருத்திய சுகீபவ, இதை செஞ்சினா நீ சுகமாக இருப்பாய். தேக அபிமான கயிற்றால் வெகுகாலம் கட்டுற்றனை, ரொம்ப வருஷமாக அந்த நான் தேகங்கிற எண்ணத்தால் நீ கட்டப்பட்டு இருக்கின்றாய் மைந்தா. அறிவே ஞானம், அறிவே நான் எனும் ஞான வாழ்வாள், அதை துணித்தினா துண்டித்து சுகமாக வாழ்வாயாக. கடைசியில் என்ன பண்ணணும், ஞானம்தான் வேணும் நமக்கு. இந்த ஞான வாழ்னால இதை நீ வெட்டி எரிவாயாக. நிஸ்ஸங்கோ நிஸ்கிரியோசித்வம் ஸ்வப்பிரகாஷோ நிரஞ்சனக அயமேவ ஹி தே பந்தக சமாதிம் அனுதிஷ்டசி. பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறார். நீ யாரு, நிஷ்கிரியக அசங்கக, உனக்கு எந்த உறவும் கிடையாது, உனக்கு செய்வதற்கு எதுவும் கிடையாது, உனக்கு எந்த விதமான நிரஞ்சனக எந்த விதமான அழுக்கும் கிடையாது. ஸ்வப்பிரகாஷக, நீ ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றாய். ஆனால் நீ பந்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குது, இந்த பந்தம் இருக்குது, இதெல்லாம் போக்குறதுக்கு நான் சமாதி பழகி நான் பந்தப்பட்டு இருக்கேன். இந்த சமாதியை உட்கார்ந்து இந்த பந்தத்துலேருந்து நான் வெளிவந்துடுவேன் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுதான் உனக்கு பந்தம். ஏன்னா நான் பந்தப்படவே இல்லை. ஆனால் நீ பந்தப்பட்டுட்டேன்னு நினச்சிட்டு அந்த என் முகத்தில் அழுக்கே இல்லை, அழுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு அதை போட்டு கழுவிக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன்னா அயமேவகி தே பந்தக அகம் ஸ்வப்பிரகாஷக நிரஞ்சனக, எனக்கு அழுக்கே இல்லை, எனக்கு துன்பமே இல்லை. ஆனால் நான் துன்பத்தை போக்கணும்னு, உடம்புக்கு துன்பம் உண்டு, அதை என்ன பண்ண முடியாது, போக்க முடியாது. ஆத்மாவிற்கு துன்பம் கிடையாது. இப்போ இல்லாத துன்பத்தை நீ போக்கணும்னு நினைக்கிறீ இல்லையா, அதுதான் உனக்கு பந்தம். சைக்காலஜியில் சொல்லுவாங்க, ஏதோ இந்த கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் ஏதோ ஒரு வியாதி என்னமோ எப்போ பார்த்தாலும் அழுக்கு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கழுவிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாத தூசியை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுற, நீ இல்லாத பந்தத்தை நீக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணி கொண்டே இருக்கின்றாய். அயமே வகித்தே பந்தக, பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாசனே நீ மற்றும் சமாதி பழகுகிறாயே, இதுவே நின் பந்தம். त्वया व्याप्तमिदं विश्वं त्वयि प्रोतं यदार्थतः शुद्ध बुद्ध स्वरूपस्त्वं मागम शुद्रचित्तता. நீ யாரு, இந்த உலகமே உன்னில் இருக்கின்றது. கனவு சமயத்தில் கனவுல நான் இருக்கேன், முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் புரியுது கனவு என்கிட்ட இருந்தது. அதே போல் இந்த மாயைங்கிற பெருங்கனவு இந்த உலகத்தில் நான் இருப்பதாக என்னை சிந்திக்க வைக்கின்றது. இந்த உலகத்தில் நான் இருக்கேன், அஞ்ஞான காலத்தில் நான் இந்த உலகில் இருக்கின்றேன். ஞானம் வந்ததுக்கப்புறம் அஞ்ஞான காலத்தில் நான் இந்த உலகில் இருக்கின்றேன்னு நினைக்கிறேன். ஞானம் வந்ததுக்கப்புறம் நான்
இந்த பிரம்மம்னு புரிஞ்சதுக்கப்புறம், விஸ்வசாட்சின்னு புரிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகம் என்னில் இருக்கின்றது. அகம் விஸ்வ சாட்சி நிரபேட்ச துவயா வியாப்தம் இதம் சர்வம். அஷ்டாவக்கரர் சொல்கிறாரு, நீ தான் இந்த உலகத்தையே முழுமையும் வியாபித்து இருக்கின்றவன். துவயி புரோதம் யதார்த்ததக, நீ தான் இந்த உலகத்தை ஊடுருவி இருக்கின்றவன். இந்த உலகிற்கு ஆதாரம் நீயே, இதுதான் உண்மை. சுத்த புத்த ஸ்வரூபத்துவம், நீ மேலான ஞான ஸ்வரூபம். எதுக்காக உன்னை அல்பமாக நினைக்கிற? நீ இந்த அல்பமான உடல் நீ அல்ல. அதனால் என்ன சொல்கிறாரு, மாகம சுத்ர சித்தத்தாம், இந்த அல்ப புத்தியை விற்று. என்ன அல்ப புத்தி? நான் இந்த உடம்பு நினச்சிட்டு இருக்க பார்த்தியா, நீ இந்த உடம்புக்கு வேறான ஆத்மஸ்வரூபம். இந்த சின்ன நான் என்னும் எண்ணத்தை விட்டுவிடு. சுத்ர சித்தம், அல்ப நான், இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை விட்டுவிடு. அழியக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. இந்த அழியும் உடலை பார்க்கின்ற நான் உண்மையான நான். அந்த ஆத்மா நான் என்பதுதான் உண்மை. அல்பமான இந்த உடல் நான் என்பது சுத்ர சித்தம், கீழான குட்டி அல்ப புத்தியை விட்டுவிடு அப்படிங்கிறார். நிரபேக்ஷோ நிர்விகாரக நிர்பர சீதலாசயக அகாத புத்தி அக்ஷுப்தக பவ சின்மாத்திர வாசனக. நீ எப்படிப்பட்டவன்? எதையும் சார்ந்தில்லாதவன். யார்கிட்டே எதுக்காகவும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நிர்விகாரக, நீ மாறாதவன். நிர்பரக, பூர்ணன், நிறைவு. உனக்கு எதுவுமே தேவையில்லை. தூக்கத்தில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் அதுதான் நீ அப்படிங்கிறாரு. உன்னுடைய சந்தோஷத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஹையஸ்ட் சுகம் நமக்கு எங்கே கிடைக்கிது? தூக்கத்தில் தான் கிடைக்கிது. பொருளை வச்சுக்கிட்டா கிடைக்கிது? இல்லவே இல்லை. யோசிச்சுப்பார். பூர்ண நிறைவு ஸ்வரூபம் நீ. சீதலாசயக, இதை புரிஞ்சுட்டா உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு ஒரே குளிர்ச்சி, எந்த விதமான மன கொதிப்பும் இல்லை. அகாத புத்திகி, இந்த ஆழமான புத்தியை உன்னுடைய மனதில் பதித்து அக்ஷுப்தக, உன்னுடைய சலனத்தை விட்டு விடுவாயாக. விட்டுட்டு என்ன பண்ணணும்? எப்படி விட முடியும்? பவ சின்மாத்திர வாசனக. வாசனைன்னா இந்த வாசனை கிடையாது, இந்த ஊதுபத்தி வாசனை அந்த வாசனை கிடையாது. வாசனைனா இங்கே மன பதிவு, இம்ப்ரெஷன்ஸ். நமக்கு எந்த மனசில் எந்த பதிவு அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு எண்ணமாக வெளிவரும். இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன வாசனை இருக்குது? அம்மா வாசனை, குடும்ப வாசனை, உறவுகள் வாசனை, பிரச்சனைகள் வாசனை. இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம மனசில் ஃபுல்லாக இதுதான் நமக்கு ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கு. மனப்பதிவுகள். சின்னதுலேருந்து நான் உடம்பு, நான் இது பண்ணணும், அதை பண்ணணும், எனக்கு இது கிடைச்சா நிறைவு, இப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வெளியவே சுகத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணு? நீ பிரம்ம வாசனையை நீ அதிகப்படுத்து. சின்மாத்திர வாசனக. சின்மாத்திரனா சித்னா பிரம்மம் அல்லது ஆத்மா. நான் ஆத்மா என்னும் எண்ணத்தை அப்படியே என்ன பண்ணோம்? வளர்த்து வரணும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காக்கா கதை தெரியும் இல்லையா? தண்ணி எங்கே இருந்துச்சு? அடியில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுச்சு? ஒரு கல்லாக போட்டு 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 என்ன பண்ணிருச்சு? அதை மேலே வந்துருச்சு. மேலே வந்தோடனே எனக்கு பூர்ணமாயிருச்சு. அப்புறம் ஒரே சுகி பவதே, ஆனந்தம் பரமானந்த. அது மாதிரி அஷ்டாவக்கர கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு கல். நம்ம குறகுடமாக இருக்கோம் நம்மளோட எண்ணத்தில். நம்ம சின்மாத்திர வாசனையெல்லாம் இல்லை, தேக வாசனை தான் அதிகமாக இருக்குது. அந்த தேக வாசனையை என்ன பண்ணணும்? நம்ம அஷ்டாவக்கர கீதையை படித்து நம்ம சின்மாத்திர வாசனையாக மாற்றணும். இப்போ கீழே கிடக்கிற தண்ணியை மேலே கொண்டு வர்றது கல் போடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம தியானம் பண்ணணும். இது நமக்கு தினம் காலையில் ஒரு 10 நிமிஷம் அந்த கிளாஸை திரும்ப திரும்ப கேட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் நம்மளை நாமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்லோகம் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. சாகாரம் அன்ருத்தம் வித்தி நிராகாரம் து நிಶ್ಚலம் ஏத்தத் தத்துவோபதேசேன ந புனர்பவ சம்பவக. இதை நீ உனக்கு ஆழ் மனசில் தத்துவ உபதேசேன, இந்த தத்துவ உபதேசம் உனக்கு நன்றாக ஆழ் மனசில் பதியுமானால் நீ மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாகாரம், நான் மாற்றமற்றவன். சாகாரம் அன்ருத்தம் வித்தி. இந்த சாகாரம்னா இந்த நாமரூபமான இந்த வடிவங்கள், இந்த உலகம், நீ பார்க்கின்ற உலகம் அனைத்தும்
அன்றுத்தம் உண்மையில் இருப்பற்றது என்பதை புரிந்து கொண்டு நிராகாரம் து நிಶ್ಚலம், இதற்கு வேறான அந்த மெய்ப்பொருளாக நான் இருக்கின்றேன் என்பதை இந்த தத்துவ உபதேசத்தை நன்றாக ஆழ்மனத்தில் நீ புரிந்து கொள்வாயே ஆனால் உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. ஏன்னா என்ன கேள்வி கேட்டான், மோக்ஷம் கதம் ஆப்னோதியா, என்ன வந்துச்சு வந்து முக்திர் பவிஷ்யதி, கதம் பவிஷ்யதி, முக்தி எப்படி உண்டாகும், எப்படி உனக்கு ஜீவன் முக்தியும் வேணும், நமக்கு விதேக முக்தியும் வேணும். இப்போ இதில் விதேக முக்தியை பற்றி சொல்கிறார். என்ன புனர்பவ சம்பவக, இதை அறிந்தால் மீண்டும் நீ பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட முடிச்சுக்குவோம், நான் அடுத்த கிளாஸில் இது அம்மாஸ் சொல்லுவோம். எதனையும் கரெக்டாக 16 வாசிக்கல. இப்படைப்பனைத்தும் உன்னால் வியாபிக்க பெற்றது, உன்னுள்ளே திகழ்வது ஞான வடிவே, நீ அற்ப நினைப்பு உறாதே. இந்த உலகம் அனைத்தும் நான் தான் இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றேன். இது ரொம்ப மேலான தத்துவம். இது வந்து நமக்கு மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். எதனையும் எதிர்பாராது சித்த விகாரமற்று சுமையற்று அகம் குளிர்ந்து ஆழ்ந்த புத்தியுடன் குழம்பாது ஞான வாசனை மாத்திரனாய் இரு. என்ன பண்ணக்கூடாது, நீ திரும்ப திரும்ப அந்த தேக வாசனை பிடிச்சு இழுக்கும் நமக்கு. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும், நமக்கு புத்தியில் சலனம் வரலாம், குழப்பம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், அதை எப்படி மாற்ற முடியும், ஞான வாசனை மாத்திரனாக இரு. எப்பவும் அந்த பிரம்ம வாசனையிலேயே உன் மனதை வைத்திருப்பாயாக. உருவுற்றதெல்லாம் பொய் என்றும், எதெல்லாம் நீ பார்க்குறியோ பார்க்கறதெல்லாம் உண்மை அல்ல. பொய்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், உண்மை அல்ல. உருவற்றதே மாறாதது என்று உணர். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற உடம்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் இந்த பார்ப்பவன் மாறாதவனாக இருக்கின்றான். உருவற்றதே மாறாதது என்று உணர். இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பு இல்லை. இந்த உண்மை உன்னால் உள்வாங்கப்படுமே ஆனால் உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. இப்போ அஷ்டாவக்கர கீதை படிக்கிறது எதுக்காக படிக்கிறோம், மீண்டும் பிறவாமல் இருப்பது. இதுதான் நமக்கு லட்சியம். அஷ்டாவக்கர கீதைன்னு வந்துட்டாலே இது நிதித்தியாசனம் மட்டும்தான். என்னது இப்படிலாம் சொல்கிறாரே வந்து, ஐயோ வீடு பிள்ளை குட்டி இதெல்லாம் யோசிக்கக்கூடாதா அப்படின்னா நீ வந்து அஷ்டாவக்கர கீதையை விட்டுட்டு பகவத்கீதையில் உட்காந்துக்கோ. வந்து அஷ்டாவக்கர கீதைக்கு வந்துட்ட அப்படின்னா உனக்கு லட்சியம் மோட்சமாகத்தான் இருந்தால் தான் உனக்கு பிரயோஜனம் நன்றாக கிடைக்கும். அடுத்த கிளாஸில் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதி की जय। ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி।
உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். எதுவும் புரியுற சிரமம் இருக்குன்னு சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம எளிமைப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக நம்ம புரிய வைக்க முடியுமோ அதை புரிய வச்சு.